சிஎம் தானே ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏன் சிஎம் ஜெயிக்கல? அப்போ இங்கே விஷயம் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ வெறுப்பை சம்பாதிச்சிருங்க, அவ்வளோ கேவலமாக ஆட்சி நடத்துனீங்க. கொத்தடிமேனு மேடை போட்டு சொல்றதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? நீங்க வந்து நாங்க தான் சமூக நீதிக்காரங்க, சுயமரியாதைக்காரர்கள், பகுத்தறிவாதிகள்ங்கிறீங்க. இன்னைக்கு நாங்களாம் அந்த மேடையில் ஏறி பேசுறோம்னா, இன்னைக்கு நாங்களாம் அம்மனமா தெரியாம பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக தான். இந்த திமுர்தன்றதுக்கு தான் மக்கள் ஓரமா உட்கார வச்சது உங்களை. தமிழ்நாடும் உங்களை தாண்டி வேற இல்லையா? நீங்களாம் எங்களுக்கு எல்லாம் துணி போட கத்து கொடுத்தீங்களா? திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூர்ல கோவில் இருக்கு. கோவில் எந்த கோயிலுக்கு எதுக்கு கீழே இருக்குது? இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கு. திருவள்ளுவரோட கோயில் இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கலாம், ஆனா திருவள்ளுவர் வந்து இந்து இல்லையா? இந்து மதத்துல மட்டும்தான் உலகமே நல்லா இருக்கணும்னு வேண்டது இந்து மதம் தான். உலகத்துல இருக்க எல்லாரையும் நண்பர்கள் சொன்னது இந்து மதம் தான். அப்ப நீ என்ன இந்து மதத்துக்குள்ள குறுக்குற அப்படின்னா என்ன பேச்சுது? அப்போ எப்பேற்பட்ட வரலாற்று அழிப்பை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணுனா இவங்க எல்லாரும் என்ன கூவுறாங்க? அதுலயும் வைகோ அயோக்கியன், அயோக்கிய பயல், அயோக்கியத்தனத்தை பத்தி இவர் பேசலாமா? அவங்க கையில லாட்டி கொடுங்க, அவங்க யாரை வேணா அடிக்கலாம், அவங்க யாரை வேணா இது பண்ணலாம்னு சொல்லுங்க. சும்மா ரோந்துல வந்துகிட்டு தன்னையே பாதுகாத்துக்க முடியாத ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அப்படி இன்னொருத்தவங்களை பாதுகாத்துக்குவாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த சுமதி மேகவனம் அவர்கள் தான். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஜென்சி மீட்டிங் வந்து திமுக நடத்திருக்காங்க. அதுல வந்து நாங்க கொத்தடிமை தான் அப்படின்னு பெருமையா சொல்லிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுக எப்படி பைத்தியம் முடிச்சு தெரியுறாங்க அப்படின்றது வந்து பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடி. ஏன்னா எத்ததுன்னா பித்தம் தெளிவுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றாரு? ஒரு பக்கம் நாங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டோம், நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாம நாங்க யாருக்கு இப்படிதான் தீர்ப்பு வருதுன்னு தெரியாமலே மக்கள் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து உங்களோட தோல்வியை ஏத்துக்க முடியலன்னு மக்கள்லாம் கதறாங்க அப்படின்றீங்க. அப்புறம் ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க ரீல்ஸ் போடலையா? போனதுனா நீங்க ஸ்கூல் பசங்களெல்லாம் குட்டி பசங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு சிஎம் தானே ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏன் சிஎம் ஜெயிக்கல? அப்போ இங்கே விஷயம் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ வெறுப்பை சம்பாதிச்சிருங்க, அவ்வளோ கேவலமாக ஆட்சி நடத்துனீங்க. அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. அடுத்து நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? இங்கே யார் வேணால் கீழே போஸ்ட் ஓட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அப்புறம் என் பிள்ளை உதயநிதி, அதுக்கப்புறம் என் பிள்ளை இன்பநிதி வரைக்கும் அடுத்த தலைவர் 4ஆம் தலைவர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ இளைஞர்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, இந்த கட்சியில் போனால் நமக்கு என்னடா ஸ்கோப் இருக்கும், எல்லாம் அவங்களே தலைவராக இருப்பீங்க, நமக்கு என்ன வேலை அப்படின்னு. அதை நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? எங்ககிட்ட பாருங்கள், ஜென்சியோட புரட்சி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அதில் ஒரு உருட்டு, எங்களை வந்து தடுத்துட்டீங்க, எங்களுக்கு வந்து மண்டபம் கிடைக்கல, ஒரு மன்றத்தை புக் பண்ணோம். திமுக காரங்களுக்கு இல்லாத கல்யாண மண்டபமா சென்னையில் இருக்கு? இது என்ன உருட்டு? தடுத்தாங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் புயல் போல கிளம்பி கடைசியில் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அரங்கத்தில், எங்கே அண்ணா அறிவாலயத்தில் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே இண்டோர் மீட்டிங்காக பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் தடுக்க போகிறா? அது ஒரு பில்டப்பை உருட்டுனாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற ஜூலி, அப்புறம் இன்னும் சில சினிமாலெல்லாம் அவங்க நடித்தாங்க ஒரு பார்த்திபன் மூவியில், அவங்க எல்லாம் வந்துட்டு நாங்களாம் அந்த மீட்டிங் போனோன்னு ஜென்சி கிட்ஸ் அவங்களாம் எல்லாம் 40+ போய் உட்காந்துக்கிட்டு ஜென்சி கிட்ஸ்னு ஒரு உருட்டு. அதுலேயும் பாதி இதில் கொஞ்சம் ரைட்டில் தள்ளி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 50+. நாங்கள் இதை தானே சொல்லிகிட்டு இருக்கோம், திமுகவில் யங்ஸ்டர்ஸே கிடையாது அப்படின்ட்டு. அதுலேயும் பேசுனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் கருணாநிதி இருந்திருந்தாருன்னா தலையாக அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு. பேசியே வளர்த்தேன்டா அந்த கட்சியை, இன்னைக்கு பேசி நாசம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. அவர் ஆத்மா மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க? ஆமாங்கடா நாங்களாம் கொத்தடிமைகள் தான் அப்படின்றாங்க. கொத்தடிமைன்னு மேடை போட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? நீங்கள் வந்து நாங்கள் தான் சமூக நீதிக்காரங்க, சுயமரியாதைக்காரர்கள், பகுத்தறிவாதிகள்ங்கிறீங்க. எந்த ஒரு பகுத்தறிவாதியாவது கொத்தடிமையாக இருப்பானா? கொத்தடிமையாக இருப்பேன்னு சொல்கிறவன் எப்படி பகுத்தறிவாதியாக இருப்பான்? அப்போது எவ்வளோ உங்களுக்குள்ள முன்னுக்கு பின்னு முறைனா, அதுக்கப்புறம் இவர் முதல்ல கொத்தடிமைங்கிறாரு. அதுக்கப்புறம் பேசுகிற இன்னொருத்தர் சொல்கிறாரு நாங்கள்லாம் இன்டெலெக்சுவல்ஸு. இந்த சீமானன் சொன்னார்ல வருதுல, டேய் ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இரு, நடுவில் இருந்தனா லாரியில் அடிபட்டு காலி ஆயிடுவேன்ற மாதிரி ஒன்று நீ கொத்தடிமையாக இருக்கணும், இல்லை இன்டெலெக்சுவலாக இருக்கணும். எப்படி ஒரு இன்டெலெக்சுவல் கொத்தடிமையாக இருப்பான்? அதுக்கப்புறம் பேசுகிறாங்க நாங்கள் வெட்ட இது வாழை மரம்டா ஆலமரம்டான்னு டி ராஜேந்தர் மாதிரி. முதல்ல வாழை மரம் எப்படி வெட்ட வாழை மரம் வேணால் துளுக்கும், ஆலமரம் எப்படி துளுக்கும்? அந்த எதுகை மூனைக்கு போகிறேன்னு வந்துச்சு, அதில் அர்த்தம் இருக்கணும்ல.
அர்த்தம் இல்லாமல் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அதில் இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஆமாண்டா நாங்கள் 200 ஊபிஸ் தான் அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் இந்த சின்ன பசங்களை விட்டு இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கோம்னா, இன்னைக்கு நாங்களாம் இந்த மேடையில் ஏறி பேசுகிறோன்னா, இன்னைக்கு நாங்களாம் அம்மனமாக தெரியாமல் பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக தான். இந்த திமிர்தன்றதுக்கு தான் மக்கள் ஓரமாக உட்கார வச்சது உங்களை. டேய் தமிழ்நாடும் உங்களை தாண்டி வேற இல்லையா? நீங்களாம் எங்களுக்கெல்லாம் துணி போட கற்றுக் கொடுத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மனமாக தெரிஞ்சுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில்ன்ற கோவத்தை நீங்கள் கிளப்பி விட்டீங்க உங்களோட ஓவர் பெர்ஃபார்மன்ஸால். இப்போ திரும்ப ஜென்சி கிட்ஸை கூப்பிட்டு நீங்கள் அதையே பேச வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்து அவர் டிஆர் பாலா உங்களோட பையன் டிஆர்பி ராஜா அவரு வந்து பார்த்தா பயமா இருக்கு. உன்னை பார்த்தா பயந்து தானேப்பா ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. சொல்லுவாள் உன்னை பார்த்தா பயமா இருக்கா? இல்லை தம்பி இனிமேல் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 70 வாங்குனீங்க பாரு, இதுவே எப்படி இதுவே அதிகம்னு நினைக்கிறேன் நான். சுத்தமாக தொடச்சி வலிச்சு தூக்கி போட்டிருக்கணும், அந்த மாதிரி போயிருக்கணும். திருப்பி டிஆர்பி ராஜா வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு நான் இதுதான் சொல்கிறேன், இவங்களுக்கு ஜென்சி கிட்ஸு அதெல்லாம் கிடையாது, இதுவும் காசை கொடுத்தா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கும் ஒரு ப்ரூஃபு நான் அந்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் போடுங்க. அங்கே பேசுகிறவர் சொல்கிறாரு இந்த காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த சிஎம் அவர்களுக்கும் வந்து நான் நன்றியை சொல்கிறேன்றாரு. சிஎம்க்கு நன்றினோட 50 பேர் விசில் அடித்து கை தட்டுறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருக்கவெல்லாம் டிவி கேன்ஸ் போல இருக்கு. ஜென்சி கிட்ஸ்னா டிவி கேன்ஸை காசை 200 ரூபாயை கொடுத்து வாடா மச்சி பிரியாணி கிடைக்கும்னு, இல்லை சில டிவி கேன்ஸை சரி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கவங்களாவும் இருக்கலாம். காசை கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சிஎம் விஜய்னோட அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அவ்வளோ நேரம். இதுக்கு பேர் ஜென்சி கிட்ஸு டிஎம்கேவான். இதில் வேற முதல்வருக்கு பெருமை தாங்கலை. ஐயோ நாங்கள் எப்படி இது பண்ணுறோன்ட்டு. திமுக இன்னைக்கு விளிம்பில் இருக்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், திமுகங்கிறது சும்மா தோல்வி அப்படிலாம் இருக்கப்பட்ட கட்சி இல்லை, அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி. அந்த அளவுக்கு சேதாரங்களை அவங்க வந்து தமிழகத்துக்கு செஞ்சுருக்காங்க. இன்னைய வரைக்கும் அவங்களோட திமிர் போகல. ஆல்ரெடி இப்போ திமுக தனித்து விடப்பட்டுருச்சு, அதோட கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து எம்பி எலெக்ஷன்லேயே எதை யார் கூட கூட்டணி வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. தனித்து இன்னைக்கு விடப்பட்டிருக்க ஒரு கட்சின்னா திமுக தான். அப்போ அந்த காயம்பட்டு நோய்வாய்ப்பட்டு வயசாகி தனித்து விடப்பட்டு காலுன்னு கத்திக்கிட்டே கிடங்க அவ்வளோதான். அதுலேயும் ஏதோ முயற்சி மாடராக ஏதோ பண்ணுறாங்க. அது எல்லாமே காமெடியாக முடியுது. 2 நாளாக ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க அந்த பசங்களை. என்ன கன்றாவியான டைலாக் கிடையாது இதெல்லாம், எவன்டா அவனுக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டு இருக்கிற எல்லா ட்ராலிங்கையும் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுகங்கிறது இன்னைக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல்லேருந்து ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக மாறிட்டாங்க, காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. நம்ம அதே மாதிரி திருவள்ளுவர் புகைப்படத்துக்கு வந்து காவி உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இல்லை, அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ட்விட்டரில் எழுதி கொடுக்குறாருல்ல அட்மின், அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி என்னன்னா ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணணும்னா அவங்க லாங்குவேஜில் பேசணும்னு. என்ன கன்றாவியான லாங்குவேஜ்டா இது அப்படிங்கிற மாதிரி. அவரோட ட்விட்டர் ஐடி பேஜை பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கணுமா, போறச்ச வரச்ச நின்னச்ச அதில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தையும் கலந்து என்னமோ கூட்டு பொரியல் மாதிரி கலந்து அடிக்கிறாங்க. அதில் வந்து உதயநிதி சொல்கிறாரு எப்போவுமே மியூட்டில் இருக்கிற முதல்வர் வந்து இதுலேயும் மியூட்லேயே இருப்பாருன்னு நினச்சி காவிய உடைய வந்து வள்ளுவருக்கு அனுபவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து சங்கிகளை அடக்கி வச்சுருந்தோன்னு. போன தடவை நீ 5 வருஷம் ஆட்சி நடத்தினில்ல, 5 வருஷமுமே RN ரவி அவர்கள் வந்து அங்கே வள்ளுவருக்கு காவி ஓட போட்டு அப்படிதான் அந்த படம் அங்கே தான் இருக்குது. 5 வருஷமும் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் அவர் அங்கே திருவள்ளுவர் தினம் கொண்டாடி இருக்கிறாரு. அப்பெல்லாம் நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தியா? நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன், ஃபுல் மப்பில் இருந்திருப்பார் தலை போன தடவை. ஏன்னா பல நேரங்களில் திடீர்னு தேடுவாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் துணை முதல்வர் எங்கே திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிடுவார். அப்போ அவர் ஃபுல்லாக அவர் இருந்ததுனால அவருக்கு தெரியல போல இருக்கு அவங்க கொண்டாடினதெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சு எதிர்கட்சி தலைவர்னு வந்ததுனால கொஞ்சம் கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குறாரு போல இருக்கு என்னென்னு. அதனால் இப்போ வந்து அதை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. வேணும்னா உங்களுக்கு போன ஆட்சிகளில் இருந்தால் வரிசையாக கொண்டாடின விழாக்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போய் பாருங்கள் லோக் பவனில். அது கூட லோக் பவன்னு போடல, ராஜ்பவன் தான் போட்டிருக்கிறாரு. அடுத்ததா ஆளுநர் மாளிகைன்னு போட்டிருக்கிறாரு. அடுத்தது இவங்க கத்துற கதறல் உடனே இவர் போட்டாராம். அது என்னன்னா சிக்னல் பாருங்கள் வள்ளுவருக்கு காவியோட இடே இந்த இஷ்யூ எடுத்துக்கோங்கடா அப்படின்னு அப்படி போட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்தாளர்கள் எல்லா மீடியாக்காரங்க பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறவங்க இவங்களுக்குன்னு வாழாட்டுறதுக்குன்னு சில பீஸ் இருக்குல்ல, எல்லாம் உடனே கதறல். இதுல வந்து வன்னியரசு என்ன சொல்றாருன்னா இது ஆளுநர் மாளிகை கிடையாது RSS மாளிகை அப்படின்னு சொல்றாரு. மேம் நான் அதுதான் சொல்றேன், இவங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டா பீஸா இருக்கிறாங்கன்றது தான் சொல்றேன் நான். இப்ப நீங்க வள்ளுவருக்கு உடை அப்படிங்கிறது வந்து காவிங்கிறது வந்து பாஜகவோட கலரா, காவிங்கிறது RSSோட கலரா? காவிங்கிறது இந்த மண்ணோட நிறம்,
செம்மண் காவின்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு கோலம் வெள்ளி செவ்வாய் போட்டாங்கன்னா காவி விடுவாங்க. அதே போல நல்ல காரியம் நடந்தா வீட்டை சுத்திலும் காவி இது பண்ணுவாங்க. காவிங்கிறது இந்த மண்ணோட நிறம். அப்போ இந்த முனிவர்களோ இல்ல சாமியார்களோ அந்த மாதிரி துறவரம் பூண்டவர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் வெள்ளை துணி தான் வச்சிருப்பாங்க. வெள்ளை துணி என்ன ஆகும்னா, 4 பக்கத்துல இப்ப மாதிரி என்ன எல்லாரும் சோஃபா ஊத்திக்கிட்டே சுத்துறாங்க, தரையில உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க, 4 படம் துவைக்க அது பழுப்பாவி காவி ஏறும். ஒரு ஸ்டேஜ்ல கலர் கண்டுபிடிச்சு கலர் போடும்பொழுது பாத்தீங்கன்னா காவி நிறத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம தரையில உட்கார எழுந்து எப்படி இருந்தாலும் அந்த செம்மண் காவியோட நிறம் இருக்கணும்னு தான் காவி உடை இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், வள்ளுவருக்கு காவியோ வெள்ளையோ அது ரெண்டுமே. இங்க முனிவர்கள்லயே சில பேர் வந்து துறவரம் பூண்டவங்க அப்படிங்கிறவங்க காவி உடுத்துவாங்க, துறவரம் இல்லாம இல்லறத்துல இருக்கிறவங்க வெள்ளை உடுத்துவாங்க. இங்க வெள்ளையா காவியாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நீங்க அங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அவர் இந்து இல்லைன்னு சொல்றீங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்களும் இந்து தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரஸ்வதி தேவியை நாங்கள் வெள்ளை ட்ரெஸ்ல தான் உட்கார வச்சிருக்கிறோம். ஆனா இந்து இல்லைன்னு நீ வந்து வைக்கிற பாரு. அப்போ திருவள்ளுவர் இங்க 1935 இங்க வந்து இவர் இருக்காரு இல்லையா, மறைமலை அடிகள், அவர் வந்து திருவள்ளுவர் தினத்தை பச்சைப்பன் காலேஜில் கொண்டாடி இருக்கிறாங்க. 1935, 36 2 வருஷத்துலயும் கொண்டாடி இருக்கிறாங்க. 2 வருஷத்துலயுமே அவரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி புதுசா நீங்க என்ன பண்றீங்க, 1971 கலைஞர் பண்றாரு இந்த வேலையை. கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா, தை 1 வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, தை 2ன்ட்டாரு. இதுக்கு இவர் காரணம் காமிச்சது என்னன்னா, 1921 மறைமலை அடிகள் தலைமையில ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துல நான் இதை பண்ணியிருக்கேங்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, தமிழ் ஆய்வாளர்களும் தமிழ் பண்டிதர்கள்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா 1921 அப்படி ஒரு மாநாடு நடக்கவே இல்லை. மறைமலை அடிகள் அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தவே இல்லை. நடந்தது 1935, 36 இங்க பச்சைப்பன் காலேஜில் நடந்திருக்கு. அதுலயும் தீர்மானங்கள் எதுவுமே போடப்படலை. அப்ப எப்படி ஒரு வரலாற்று புரட்டை நீங்க பண்ணியிருக்கீங்க, எப்படி வரலாறு திரிக்கிறீங்க? நீங்களே என்ன பண்றீங்க, 1950 இந்த தீகா இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, வேணுகோபால் சர்மா அவர்களை போய் பாக்குறாரு. வேணுகோபால் சர்மா அவர்களை போய் பார்த்து திருவள்ளுவர் படத்தை எங்களுக்கு வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு, நீங்க வரைகிறது தான் எங்க 1960 அப்புறம் தான் இந்த வள்ளுவர் வர்றாரு. இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு நெத்தியிலையும் ஒன்றும் இல்லாம கையில காலில் ஒன்றும் இல்லாம அவரை வந்து இது பண்றாங்க. கேட்டா அவர் ஒரு மதச்சார்பற்றவர்னு இந்த தீக்காக்காரங்க என்ன வேலை பார்ப்பாங்க, இவங்க கொண்டு வந்தது இது. தமிழக மக்களுக்கு நம்ம இதை தான் சொல்றோம். இன்னைக்கு அவனுங்க ஏதோ பைத்தியக்காரங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம பேசாம இருந்தா அதுக்கான விளைவுகளை பாருங்க. இவங்க கொண்டு வந்து ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு நெற்றியில விபூதி இல்லாம ருத்ராட்சம் இல்லாத ஒரு திருவள்ளுவரை கொண்டு வந்துட்டு அதை என்ன கேட்குறாங்கன்னா, இவர் பக்தோக்ஷலம் ஐயா வந்து 1964 அவர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது ஏன் சட்டசபையில வந்து திருவள்ளுவர் படம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க செலவுல ஒரு படத்தை கொண்டு வாங்க, நான் வைக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லைன்னு. இந்த படம் வரைஞ்சாங்க பாருங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்ட படம், இந்த படத்தை எடுத்து கொண்டாந்து வச்சு நீங்க சட்டசபையில வச்சிட்டீங்க. அப்போ எப்படிலாம் நீங்க வந்து ஒரு கண்ணிங்க ஒரு நரிக்குள்ள நரித்தனத்தோட அப்படியே அந்த தொழுவத்துக்குள்ள நுழையும் பாருங்க, அந்த மாதிரி நீங்க நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு தபால் தலை வெளியிடுறதுக்கும் நீங்க என்ன பண்றீங்க, இந்த போட்டோவை வச்சே நீங்க தபால் தலை வெளியிட்டுட்டு கடைசியில நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு வள்ளுவருக்கு வந்து ருத்ராட்சம் விடக்கூடாது, அவருக்கு திருநீர் விடக்கூடாதுங்கிறீங்க. திருவள்ளுவருக்கு வந்து மயிலாப்பூர்ல கோவில் இருக்கு. கோவில் எந்த கோயிலுக்கு எதுக்கு கீழே இருக்குது, இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கு. திருவள்ளுவரோட கோயில் இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கலாம், ஆனா திருவள்ளுவர் வந்து இந்து இல்லையா? யார லூசாக்குறீங்க? இன்னொன்னு, நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள்ல 64வது நாயன்மார் திருவள்ளுவர் நாயனார் அப்படின்னு சொல்லி அந்த மயிலாப்பூர்ல நடக்கிற நாயன்மார்கள் உற்சவத்துல வள்ளுவரோட சொல்லியும் சேர்ந்து கடைசியா வருது 64வது. அப்போ ருத்ராட்சம் இல்ல வந்து போடாம இருப்பாங்களா எந்த நாயன்மார்களாவது? இல்ல யாராவது திருநீர் வைக்காம இருப்பாங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப எங்க அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நீங்க வந்து முயற்சி எடுக்கிறீங்க? இதே நீங்க யாழ்ப்பாணத்துல போய் பாருங்க, யாழ்ப்பாணத்துல பாஜக இருக்கா? யாழ்ப்பாணத்துல இருக்க திருவள்ளுவர் எப்படி இருக்காரு? ருத்ராட்சம் போட்டு விபூதி பட்டம் போட்டு தான் இருக்கிறாரு. எப்படி நீங்க இது பண்றீங்க? இதே 1935 இங்க ஆதீனங்கள் மடங்கள் வெளியிட்ட படங்கள்ல எல்லாம் திருவள்ளுவர் நாயனார் எப்படி இருக்காரு? விபூதி பட்டையோடையும் ருத்ராட்சத்தோட தான் இருக்காரு. நீங்க கல்கியில 50-60 வந்த கல்கியோட தீபாவளி மலர் ஒரு புத்தகத்தை எடுத்து பாருங்க, அதுல திருவள்ளுவர் படம் போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து காவி உடை அணிந்து ஒரு விபூதி பட்டையோட ருத்ராட்சத்தோட இருக்காரு. உங்களுக்கு எதுக்கு நாங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும்? 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எந்த இஸ்லாமியர் இருந்தாங்க? 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எந்த கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க? கிறிஸ்துவ படையெடுப்புக்கு முன்னாடி வெள்ளைக்காலர் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. அதே போல இங்க இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு முன்னாடி இங்க இஸ்லாமியர்களே கிடையாது. அப்படி இருக்கப்போ நீங்க என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்க என்னத்தை திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து உலகத்துக்கே பொதுவானவர். ஆமா, உலகத்துக்கே பொதுவானவர் எடுத்துக்கோங்க.
ஆனா அவர் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு முனிவர், அவர் உலகத்துக்கே ஆன கருத்துக்களை சொல்லிருக்கான்னு சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மதர் தெரசா அவர்கள் மேல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவங்க வந்து வெறுமன சேவை மட்டும் பண்ணல, அவங்க நிறைய மதமாற்ற வேலைகளையும் செய்தார்கள். இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. நான் உங்க பேச்சுக்கே வரேன். அவங்க மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய சேவை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக மதர் தெரசா அவர்களை அவங்களோட மத அடையாளம் இல்லாம நீங்க போடுவீங்களா? அதுக்காக நான் வந்து கேட்கலாமா, ஏங்க அவங்கள ஒரு கிறிஸ்தவங்கிற ஒரு சில இதுக்குள்ள அடைக்கிறீங்க? அவங்க அனைவருக்கும் அவங்க அடையாளத்தை அழிங்க செய்வீங்களா? கழுத்துல சிலுவை இல்லாமையும் அவங்க தலையில அந்த இது இல்லாமையும் உங்களால போடுற தைரியம் இருக்கா உங்களுக்கு? அப்ப அதே போல இஸ்லாமிய போல இதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட இஸ்லாமிய வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க மத அடையாளம் போடுங்க. ஏங்க அவங்க தேசத்துக்காக பாடுபட்டாங்க, அவங்கள ஏங்க ஒரு மத அடையாளத்துக்குள்ள? என்ன முட்டாள்தனமான பேச்சு இது? நான் என்னோட மத அடையாளத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்காக பேசுறாங்க. அதான் இந்து மதம். இந்து மதத்துல மட்டும்தான் உலகமே நல்லா இருக்கணும்னு வேண்டது இந்து மதம் தான். உலகத்துல இருக்க எல்லாரையும் நண்பர்கள் சொன்னது இந்து மதம் தான். அப்ப நீ என்ன இந்து மதத்துக்குள்ள குறுக்குற அப்படின்னா என்ன பேச்சுது? அப்ப நீங்க உங்க தாத்தா பிளான் பண்ணி சம்பந்தமே இல்லாம தை 2 கொண்டாந்து திருவள்ளுவர் தினம் கொண்டு வைப்பாரு. அதுக்கப்புறம் தை 1 வந்து தை முதல் நாள் தான் சித்திர வருஷப்பிறப்பு கிடையாது, தமிழ் வருஷப்பிறப்பு தை 1 தான் சொல்லுவாரு. நீங்க என்ன கழட்டி போட்ட ட்ரௌசர் மாதிரியா? உங்க இஷ்டத்துக்கு கழட்டி எங்க வேணா விட்டெறியறதுக்கு? தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அப்ப என்ன பாரம்பரியமோ அதை தானே செய்ய முடியும். சித்திரை 1 தான் நமக்கு வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு. நீங்க எப்படி அதை தைக்கு மாத்துறீங்க? அதுக்கு என்ன லாஜிக் சொல்றீங்க நீங்க? அதே போல திருவள்ளுவர் நாயனார் பிறந்ததுங்கிறத அது கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து கட்டப்பட்டிருக்க அந்த மயிலாப்பூர் கோவில் அப்பையில இருந்தே இந்த வழிமுறையில இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வெள்ளைக்கார கவர்னரா இருந்தப்பல அவன் எழுதி குறிப்பில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். அப்ப நீங்க அவங்கள எல்லாத்தையும் நீங்க ரொம்ப பெரியதா? அப்ப நீங்க ஒரு வரலாற்றை மாத்தி நீங்க திரிச்சு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அதை செஞ்சிருவீங்க. செஞ்சுட்டு இல்லைங்க இது தப்புங்க இதுதான் சரின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா அப்ப நம்மள வந்து அவமானப்படுத்துறது. எப்படி? காவி போட்டு அவமானமா? அப்ப காவி போட்டிருக்கவங்களும் அவமானமா உங்களுக்கு? எங்களோட மிகப்பெரிய ஆதீனங்களும் மத குருமார்களும் ஜீயர்களும் எல்லாரும் காவி தானே போட்டிருக்காங்க. போய் வெக்கமே இல்லாம உதயநிதி போய் அவர் காலில் விழுந்து எங்க ஆதீனங்கள் காலில் விழுந்து உட்காந்துருக்கீங்கல்ல கால் மாட்டல, அப்ப தெரியலையா உங்களுக்கு? அடுத்து இந்த வைரமுத்தெல்லாம் ஒரு மனுஷ கேட்டகரியிலே சேர்க்கக்கூடாது. இவர் வந்து எல்லாருக்கும் ஐடியா கொடுக்கறதுக்கு வந்துட்டாராம். உருத்திராட்சம் வேணும் உருட்டு மாலை. ருத்ராட்சம் உனக்கு உருட்டு மாலையா? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தீங்கன்னா உனக்கு இதை பத்தி வெளியில வந்து பேசக்கூட பண்ணுமா? மீட்டு கேசல எத்தனை பெண்கள் உங்க மேல இது பண்ணாங்க? பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னாரு திருவள்ளுவர். என்ன சொன்னாரு? அப்படின்னா என்னப்பா? அடுத்தவன் முண்டாட்டிய பார்க்காதுன்னு அர்த்தம். நீங்க அடுத்தவன் வீட்டு போனா வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஷாம்பு பாட்டில கிஃப்டா கொடுத்தவர் தானே நீங்க, வேற எதுக்கோ கூப்பிட்டு. நீங்க அதெல்லாம் பேசலாமா? நீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு வயசுக்கு மேல நீங்க தமிழ் உண்மையாலுமே இவரெல்லாம் தமிழ் படிச்சு வந்தாரான்றது நமக்கு தெரியல. திருவள்ளுவரை நீங்க எப்படி இந்து மதத்துல இருந்து இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, மதுரையில சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரையில அங்க என்ன சொல்லுவாங்க, அந்த திருவள்ளுவரோட ஏடை வந்து கொண்டாந்து அந்த இதுல விட்டாங்க, பொற்றாமரை குளத்துல விட்டப்போ அது அப்படியே ஏறி கரைக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட சைவத்தையும் தமிழையும் நம்மளோட பக்தியையும் தமிழையும் பிரிக்க முடியுமா? இங்க எல்லாமே பின்னி பிணைஞ்சது. இங்க பக்தியால தமிழ் வளர்ந்துச்சு, தமிழால பக்தி வளர்ந்துச்சு. அப்போ உங்களோட பிளான் என்ன? தமிழை அழிக்கணும் அப்படின்னா நம்மளோட கோவில்களை அழிக்கணும், தேவாரம் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தம் இப்படி இந்த தமிழோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அழிக்கணும். அப்பதான் நீங்க மதம் மாற்ற முடியும் மக்களை. அதானே உங்க பிளானு. அதனால தானே ஈவேராவை வச்சு தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, எதுக்குடா தமிழை படிக்கிறவெல்லாம் முட்டா பைய, இங்கிலீஷ் பேசு, இங்கிலீஷை படிச்சீங்கன்னா தான் அறிவு வளரும், இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா தான் உனக்கு எல்லாம் அது கிடைக்கும். இப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு எல்லாமே அஜெண்டா, திட்டமிட்ட அஜெண்டா. இது என்ன நீங்க பண்றீங்கன்னா, நீ இந்த மாதிரிலாம் ஒரு வெள்ளை துணியை போட்டு அவர் அடையாளம் உட்கார வச்சதுனாலதான் ஒருத்தர் புத்து எழுதுறான், திருவள்ளுவர் கிறிஸ்தவரா? எப்படி இனி எங்க தொற வரன்னு தெரியுதா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சுல நீ எங்க கிடைக்க வர? மனுஷனையும் சேர்த்து கிடைக்கிறல்ல. இதுக்கு தானே நீங்க பிளான் பண்ணி கொண்டு வரீங்க ஒவ்வொரு விஷயமா, ஒரு அஜெண்டாவா. அப்போ எந்த இடத்துலயும் மக்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. அதே போல பாருங்க, வள்ளலார் அவர்கள் நெத்தியில இருக்கு இந்த விபூதி எடுக்கிறது. ஔவையார் அம்மா அந்த பாட்டிக்கு தெரியும் இந்த மாதிரி சில பீத்தரைங்கெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாட்டிலே எழுதிருச்சு, நீரில்லா நெற்றி பால்னு எழுதிருச்சு. எப்ப நீ நெத்தி இல்லாம இருந்தீங்கன்னா பால்னா நான் பாழும் கிணறு. ஒரு கிணத்துல தண்ணி இல்லைன்னா அந்த கிணத்துக்கு எப்படி மரியாதை இல்லையோ அது மாதிரி உன் நெத்தியில விபூதி இல்லைன்னா நீ பாழும் கிணறுடா அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்தமா நெத்தியிலேருந்து விபூதி எடுத்து விட்டாங்க. விபூதி நீரில்லா நெற்றி பால்னு சொன்ன ஔவையார பாட்டியே இப்ப பால் நெற்றியோட நிக்க வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது? வாயை திறந்தாலே பாரதியார் பராசக்தி பராசக்தி பராசக்திம்பார். குங்குமம் இல்லாம பாரதியாரை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எங்கேயாவது பாரதியார் போட்டோல குங்குமம் வச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் நாள்ல சொல்லிடுவாங்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம குங்குமம் வச்சு ஒரு பாரதியாரை போட்டோம்னா ஐயோ பாருங்கள் பாரதியாருக்கு காவி அடித்து விட்டார்கள். அப்போ எப்பேற்பட்ட வரலாற்று அழிப்பை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணுனா இவங்க எல்லாரும் என்ன கூவுறாங்க. அதுலயும் வைகோ
அயோக்கியன், அயோக்கிய பயல், அயோக்கியத்தனத்தை பத்தி இவர் பேசலாமா? இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சவங்க கூட என் பொணம் கூட கூட்டணி வைக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எப்படி பொணமா இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க? பொணத்திலும் கேடா இருக்கீங்களா? போய் கூட்டணி வச்சீங்கல்ல, எப்படி முன்னுக்கு பின் கூட்டணி வெளியே போறத இனிமே அவர் போனா என்ன போவாட்டி என்னங்க? நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு போய் குடுக்க நெடுஞ்சாலும் கூட தளபதி காலடியில படுத்துக்கிட்டு என்னைய தாண்டி தான் போய் தளபதியை தொடணும். நீங்க தளபதினோட விஜய் அவர்களை வச்சுக்காதீங்க, கலைஞர் அவங்க ஸ்டாலின் தளபதியை என்னைய தாண்டி தான் போய் தொடணும், அவர் மாதிரி ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசினவர் தானே நீங்க ஒரு 3 சீட்டுக்காக உட்காந்துக்கிட்டு. அப்போ உங்களை நம்பி நீங்க கட்சி ஆரம்பிச்சு போனப்ப தீ குடிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இருக்கு? அப்ப நீங்களாம் கொள்கை, ஒரு மனுஷங்கிறவன் சும்மா சட்டையை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போடக்கூடாது. அவனுக்குன்னு ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கணும், ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும், ஒரு பிரின்சிபல் இருக்கணும். எப்படி வேணா இருப்பேன், எப்படி வேணா போவேன், எனக்கு பணம் தான் பிரதானம்னா அப்ப அதுக்கு எவ்வளவு வழி இருக்கு சம்பாதிக்க? நீங்க வைகோவே சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? இதை விட இவங்க வேற தொழில் பண்ண போலாம், உலகின் ரொம்ப பழமையான தொழில்னு யார சொன்னாரு? கருணாநிதி அவர்களை பத்தி சொன்னார்ல. அப்போ இவங்களுக்குள்ள இப்படி நாரிக்கிறாங்க. இவங்க ஒரு கிளை செயலாளருக்கு என்ன தெரியுமோ அது கூட ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு சொன்னார் வைகோ. நீங்க எல்லாம் என்னங்க திருவள்ளுவரை பத்தி ஏன் இப்ப திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப 5 வருஷமா என்னாச்சு? இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இவர்கள் கவர்னர் ரவி அவர்கள் அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. விஜய் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கேட்கல சத்தமா அப்படிங்கிற மாதிரி, டே உங்க கதறல் கேட்கல இன்னும் சத்தமா கத்துக்கையான்னு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. திருவள்ளுவர் நாயனாருக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன்னா நாங்களாம் இங்க கத்திட்டு கிடக்குறோம், நீங்க இப்படி போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களெல்லாம் ஒரு டேஷாவும் மதிக்கலன்னு அர்த்தம்னு அங்கேருந்து சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு RN ரவி அவர்கள். அப்போ நான் திரும்ப சொல்றதுதான் இவங்களுக்கு, நாங்கள் இந்து மதங்கிறதே உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான். உலக பொதுமறை அவர் கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் இந்து நேயத்துக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன சொல்றோம், இந்த கருத்தை இந்து மதத்தை தவிர வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, திருக்குறளை இந்துக்களை தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி சொல்றோமா? எல்லாரும் பயன்படுத்துங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. திருக்குறள் குதிக்கிறவங்க கல்லுண்ணாமைன்னு 10 இது வச்சிருக்கிறாரு. சாராயத்தை வித்து அந்த காசை எடுத்து வச்சு ஆட்சி நடத்தினவங்க 5 வருஷமா. நீங்க என்ன திருவள்ளுவரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அலைகிறீங்க? பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு அடுத்தவங்க வீட்டை பொண்டாட்டிய பார்க்காதுன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மனைவி, இணைவி, துணைவி, தெருவுக்கு ஒண்ணு, ஊருக்கு ஒண்ணு. இன்னும் கேட்டா அது என் பையன், அவன் 18 வயசுக்கு மேல ஆயிட்டான், அந்த அவன் இஷ்டங்கிறீங்க. யார் வேணா யார் கூட வேணா போட்டோ போட்டுரு. என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த வைரமுத்து ஒரு பெரிய அறிவாளி மாரி தர்ம அர்த்த காம மோட்சத்துல அறம் பொருள் இன்பத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாராம், வீடு சொல்லலையாம். வீடு பெறமாச்சுன்னு எனக்கு உண்மையாலுமே புரியல. இவங்கெல்லாம் படிக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரியல. அவர் தெளிவுபட கடவுள் வாழ்த்துன்னு 10 பாட்டை பாடிட்டு தானே அடுத்து பண்ணியிருக்கிறாரு. அந்த கடவுளை வாழ்த்திட்டு தானே போயிருக்கிறாரு. அப்ப எப்படி அவர் கடவுளை எதிர்த்தவரா இருப்பாரு? கடவுள் வாழ்த்து எங்க போடுவாங்க? இந்து தர்மத்துல மட்டும்தான் எடுத்தோன்னு சாமியை கும்பிட்டுட்டு எந்த வேலையை ஆரம்பிக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகம். ஆதி பகவன் யாரு? ஆதி பகவனா நான் கடவுளுங்கிறோம். நீங்க அறிவாளி, உடனே இவர் குறளோவியத்தில் எழுதியிருக்கிறார்ல திருவள்ளுவர். யாரு? நம்ம திருவள்ளுவர். நல்ல வேலை, இனிமே சொல்லிடுவாங்க கலைஞர் தான் திருக்குறளே எழுதினாருன்றவாங்க. அடுத்து ஜென்சிக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னா கலைஞர் அப்படின்றவாங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன்னா கடவுள் கிடையாது, சூரியனை சொல்றாங்கன்றாங்க. சரி, உங்க பேச்சுக்கே வச்சுக்குவோம். இந்துக்களை தவிர யார் சூரியனை கும்பிடுறது? யார் கும்பிடுவா? கிறிஸ்தவர்கள் சூரியனை கும்பிடுவாங்களா? இஸ்லாமியர்கள் சூரியனை கும்பிடுறத ஏற்றுப்பாங்களா? இந்துக்கள் தானே சூரியனை கும்பிடுவாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் அவர் மறுபிறவியை பற்றி பேசியிருக்கிறாரு, இந்திரனை பற்றி பேசியிருக்கிறாரு, திருமாலை பற்றி பேசியிருக்கிறாரு, லக்ஷ்மியை பற்றி பேசியிருக்கிறாரு. லக்ஷ்மியை பற்றி சொல்றாருல்ல அவரு, அதெல்லாம் என்ன? அப்ப என்ன இதெல்லாம்? எந்த மதத்தில் இருக்கிற கடவுள்? இங்கே ஏதாவது கிறிஸ்துவ மதத்தில் ரெட் கலர் கவுன் போட்டுட்டு லட்சுமி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை இஸ்லாமியத்தில் ரெட் கலர் புர்கா போட்டுக்கிட்டு லட்சுமி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா? யாரும் லூஸ் ஆகுறீங்க? அப்ப தமிழ்நாட்டில் திருக்குறளை படிச்சவங்களே ஒண்ணுமே இல்லையா? இல்ல திருக்குறளை இங்க தமிழை யாருக்கு இல்லாம மறக்கடிக்கிறதுக்கு தானே நீங்க இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு நம்ம திரும்ப சொல்றோம், எல்லா இடங்கள்லயும் நம்ம இந்த காவி உடை அணிந்த வள்ளுவரை ருத்ராட்சத்தோட திருநீரோட யூஸ் பண்ணணும்ன்றதுதான் எல்லாரும் மேண்டேட்டா பண்ணணும். இல்லைன்னா இவங்க இப்படியே அடையாள அடிப்பை பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே அதை மாத்திடுவாங்க. அதை ஒரு காலத்துல நம்ம ஏத்துக்க கூடாது. அதே மாதிரி இப்ப ஜென்சி கிட்ஸ் மேம், இப்போ இந்த சிங்கப்பெண் திட்டம் கூட கொண்டு வந்தார் முதல்வர்கள். பார்த்தா எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம பார்க்க முடியுது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் எல்லாருமே நடக்குது. அந்த பிரச்சனை ஸ்டாப்பே ஆகலையே மேம். இல்லைப்பா, அது உடனேலாம் இப்போ இவங்க ஆட்சிக்கு 15-20 நாள் தான் ஆகுது. இது எல்லாமே அந்த திமுக அரசோட ஆட்சியோட நீட்சி. இது என்னன்னா, திமுக ஆட்சியில் எவன் வேணா எப்படி வேணா ரவுடித்தனம் பண்ணலாம், போலீஸில் கண்ட்ரோல் இல்லை, போலீஸை கையில் வச்சிருந்த முதல்வருக்கு நடக்கிறதே என்னன்னு தெரியல, எங்கே திரும்பினாலும் கஞ்சா போதை,
நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு கஞ்சாவும் ட்ரக்ஸும் வந்து சாமானிய மக்கள் கையில கிடைச்சிருச்சு, இளைஞர்கள் கையில. இளைஞர்கள் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவன் எல்லாத்தையுமே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே நம்ம அவன்கிட்ட. அப்போ நம்ம கிட்ட அந்த பயத்தை, இப்போ ஒரு வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு வரானா வீட்டுல தெரிஞ்சிடும், வாடகைக்குன்னு வீட்டுல நல்லா மொத்துவாங்க, அதுக்கு பயப்படுவான். அடுத்து சிகரெட் பிடிக்கிறானா அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சிடும். ஆனா இந்த கஞ்சா அடிக்கிறதோ இல்ல இந்த மெத்து இந்த மாதிரி எடுக்கிறதோ போதை ஊசிங்கிறாங்க. உண்மையா பயமா இருக்கு. போதை ஊசிலாம் போட்டா அந்த குழந்தை என்ன ஆகுன்றது தெரியல. இதெல்லாம் சாமானியமா ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது. டீச்சர்ஸ் பயப்படுறாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃப்ளைங் ஸ்குவாட் மாதிரி ஒன்று போடணும். எக்ஸ்க்ளூசிவா இதுக்குன்னே இந்த நார்காட்டிக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்குன்னே தனியா ஒரு ஃப்ளைங் ஸ்குவாடை போட்டு அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து தூக்கு 10 பேரை என்கவுண்டர்ல போடு. இந்த கஞ்சா விற்கிறவனை, இந்த மாதிரி ட்ரக்ஸு கடத்துறவனை, போதை ஊசி கொடுக்குறவனை, எஸ்பெஷலி ஸ்கூல் வாசல்ல காலேஜ் வாசல்ல வச்சிருக்கான் பாருங்க, அவனுங்களை நீங்க பெரிய லெவல்ல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்து தொடர்ந்து அங்கங்க கைது 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 அவங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாலே பயப்படுவாங்க. அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இத்தனை கிலோ கஞ்சா படுது, இவங்க கைது அங்க இது பண்ணாங்க. அந்த கைது விசாரணையும் துரிதமா நடத்த அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதா உடனே அவங்களுக்கு வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்துரும். இந்த மாதிரி பண்ணாதான் இது ரொம்ப விகரசா பண்ணணும். இதை முதல்ல பண்ணணும். இதை பண்ணாதான் இந்த எரியறதை இழுத்தா கொதிக்கிறது தன்னால அடங்குவாங்க. அது மாதிரி இந்த போதை கேசுங்களை எல்லாம் இழுத்தாதான். ஏன்னா இப்ப நார்மலா இருக்க ஒரு பையனுக்கு, ஒரு காலேஜ் பையனுக்கு யாரை பார்த்தா ஒரு லவ் வரும், ஒரு காலேஜ் பொண்ணை பார்த்தா லவ் வரும். அதுக்கடுத்து ஒரு 30+ இருக்கிறவங்களுக்கு ஒரு 20+ இருக்கிறவங்க பார்த்தா வரும். ஒரு 10 வயசு பிள்ளைய பார்த்து உனக்கு ஒரு வேற மாதிரி உணர்ச்சி வருது அப்படின்னா அப்போ உனக்கு ஏதோ வேற பிரச்சனை. நார்மலா இருக்கவே அதை பண்ண மாட்டான். நீ நல்லா பாரு, சாதாரணமா சாராயம் குடிக்கிறான் பாரு, அவன் கூட பாரு சண்டை போட்டுட்டு இருப்பான், பொண்டாடி கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். பக்கத்து வீட்டு அக்கா போய் பஞ்சாயத்து பண்ணாக்கா நீ போக்கா அப்படிமா, பொண்டாட்டியை திட்டுவான், அடிப்பான், மரியாதைலாம் பேசுவான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கள அக்கா நீ போக்கா, நீங்க தலை அப்படிம்பான். ஏன்னா சாராயம் அடிச்சவனுக்கு கூட, தண்ணி அடிச்சவனுக்கு கூட அந்த இது இருக்கும். ஆனா அந்த கஞ்சா மெத்து இதெல்லாம் போட்டவனுக்கு தாம் முண்டாட்டியாரு, அடுத்தவன் முண்டாட்டியாரு, இதுங்க வயசு சின்னவங்களா வயசு பெரியவங்களா கிளவியா எதுவும் தெரியறது இல்லை போல. அவங்க கம்ப்ளீட்டா ஒரு மிருக மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ இதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும்னா சிவியரான ஆக்ஷன் இதை எடுத்தாதான் உண்டு. அதே போல தமிழ்நாடு முழுக்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, இதை நிறைய அவர் வந்து ஏதாவது சப்சிடி அது மாதிரி கொடுத்து கொண்டு மாணவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அதில் கொண்டு சேருங்க இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு பண்ணாருனா தான் இதோட தாக்கம் குறையவே இன்னும் 1 வருஷமா தான் ஆகும். அப்பதான் இவ்வளோ சீக்கிரமா எடுத்தாதான், இவ்வளோ ஸ்பீடா எடுத்தாதான். இந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறாரு, அதுல இருக்க ஒரு காவல்துறை பொண்ணுக்கே வந்து பாலியல் சிட்டம் சொல்லி நேற்று நியூஸ். அப்ப என்ன பண்ணணும்னா சிங்கப்பெண் காவல் படையினா சும்மா மட்டும் அவங்களை இது பண்ணாம அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அவங்க கையில கன்னை கொடுங்க, அவங்க கையில லாட்டி கொடுங்க, அவங்க யாரை வேணா அடிக்கலாம், அவங்க யாரை வேணா இது பண்ணலாம்னு சொல்லுங்க. சும்மா ரோந்துல வந்துகிட்டு தன்னையே பாதுகாத்துக்க முடியாத ஒரு பெண் காவல்துறை அதிகாரி எப்படி இன்னொருத்தவங்களை பாதுகாத்துக்குவாங்க? அவங்க கையில துப்பாக்கி கன்னை கொடுங்க, தப்பா இது பண்ண சுடட்டும்னு சொல்லுங்க. தப்பை செஞ்சு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க மேல நடவடிக்கை எடுங்க. அப்போ அந்த ஒரு ரோந்து போடுறீங்கன்னா அதுக்கான ஒரு பலன் இருக்கணும். சும்மா ஃபாரினர்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்கறதுனால மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான கம்ப்ளீட்டா அவங்களை எக்யூப் பண்ணணும். அதுக்காக ஃபுல்லா கராத்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களை பிசிக்கலாவும் ஃபிட் ஆக்கி வந்தா 2 பசங்க வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அவங்களை ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா தான் இது வந்து காலப்போக்கில் இன்னும் எப்படியோ 1 வருஷம் 2 வருஷத்துல குறையிறதுக்கு ஆகும். ஆனா விக்ரஸா ஆக்ஷன் வந்து இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் மேல இம்மீடியட்டா எடுத்தாகணும். இம்மீடியட்டா எடுத்து இதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து முதல்வர் அவர்கள் பார்க்கணும். இல்லைன்னா தினந்தோறும் இந்த செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நல்லா இவங்க வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி திமுக காரங்க உட்காந்துக்கிட்டு நல்லா சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு பாருங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல கொலை நடந்ததுதான், அந்த இடத்துல அப்படியே உதயநிதி ஐயோ என் கொலை பதறுகிறது, ஐயோ இங்க இப்படி நடந்துருச்சா, நடுங்குது, 5 வருஷமா நடுங்கல இவருக்கு, இப்ப நடுங்குது இவருக்கு. அப்போ ஆட்சியில ஒரு குறை நடந்தா அதுக்கு நிச்சயமா கேள்வி கேட்கணும். ஆனா அதை கேட்கிற தகுதி திமுகவுக்கு 1% கிடையாது, உதயநிதிக்கு கிடையவே கிடையாது. அவங்க பொன்னான கருத்துக்களை இடைப்பாதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.